தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதற்காக நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவது தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகர் விஜய் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் அவரது இல்லத்தில் ஆலோசனையானது மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு வருகின்ற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா அந்த மாநாட்டிற்கு அனுமதி கோரி ஏற்கனவே விக்கிரவாண்டியினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கடிதம் வழங்கி சில நாட்கள் பல ஆலோசனைக்கு பிறகு நேற்றைய தினம் அந்த அனுமதியானது காவல்துறை சார்பில் 33 நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த 33 நிபந்தனைகளுடைய அனுமதி தொடர்பாகவும் அதுபோல இந்த மாநாட்டு தொடர்பாகவும் ஒரு முக்கிய ஆலோசனையானது தற்போது விஜயானது ஆலோசனை செய்து வருகிறார். குறிப்பாக 23ஆம் தேதி மாநாடு நடைபெற உள்ள நிலையில இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கிறது. இதில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய முடியும், செய்ய வேண்டும் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 15 நாட்களில் இந்த ஏற்பாடுகள் முற்றிலும் செய்து முடிக்க முடியுமா, இல்லை தேதியை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று காலையிலிருந்தே ஒரு கேள்வி எழுந்த நிலையில தற்போது இந்த ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களும் அதுபோல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷியானதும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது இந்த கூட்டமானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. விஜயுடைய இல்லம் நீலாங்கல் இருக்கக்கூடிய அந்த இல்லத்துல தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்து முடிக்கும் அளவிற்கு ஆன அந்த சப்போர்ட் நம்மள்கிட்ட இருக்கிறதா என்கின்றதையும் விஜய் அனைத்து நிர்வாகிகளிடம் கேட்டு அறிந்து வருகிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.